السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آيات للناس لعلهم يتقون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم من اعتكف إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்துல அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு வித்திட்டானோ அனைத்து விதமான ஹலாலான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய பாதி பகுதியை 15 நோன்புகளை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். 16வது நோன்பை நோற்றவர்களாய் நாம் இந்த அவையில அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களில ஒற்றைப்படை இரவுகளாக சொல்லப்படுகின்ற
அந்த இரவுகள் நம்மை வர இருக்கின்றது. அதை போன்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில மிகவும் விரும்பி செய்த கடைசி 10 அல்லாஹ்வினுடைய பள்ளியில தங்கி இருந்து இஅ்திகாஃப் வைத்த அந்த நாட்களையும் நாம் அடைய இருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருகின்ற காலங்களை, வருகின்ற நோன்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி பெருமானார் கற்றுத்தந்த அமல்கள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இஅ்திகாஃபை குறித்து திருமறையில அல்லாஹ் அழகாக ஒரு இடத்திலே சொல்லுவான், ولا تباشروهن وانتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியில நீங்கள் இஅ்திகாஃப் இருங்கள். ولا تقربوها, உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நீங்கள் நெருங்க வேண்டாம் இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது. كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون, மக்களுக்கு இதில் தெளிவான உபதேசங்கள் இருக்கின்றது. லஅல்லஹும் யத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகுவதற்காக என்பதாக அல்லாஹ் திருமறையில இஅ்திகாஃபை குறித்து அல்லாஹ் பேசுவான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பினுடைய மாதங்களினுடைய அமல்கள் அனைத்தும் நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான விஷயம் தக்வாவை நாம் கற்றுக்கொள்ளுவது, தக்வாவோடு நாம் இருப்பது, அந்த தக்வாவை முழுமையாக நாம் அடைந்து கொள்ளுவது. நோன்பை குறித்து அல்லாஹ் திருமறையிலே பேசுகின்ற பொழுதும் இதே தக்வாவை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அதே போன்று இஅ்திகாஃபை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுதும் தக்வாவுடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், இந்த அமல்கள் நமக்கு முக்கியமாக சொல்லித் தருகின்ற பாடம் தக்வாவோடு நாம் ஆக வேண்டும் என்பது நமக்கு திருமறை தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஅ்திகாஃப் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு பேண வேண்டும் என்பதை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஅ்திகாஃபில நம்முடைய ஆர்வங்கள் என்பது அதிகமாக வர வேண்டும் என்பர்களே. ஏனென்று சொன்னால், பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அருமை நாயகம் நிறைய அமல்களை இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதில் பரலான அமல்களை ஒருவன் விடுகின்ற பொழுது அந்த பரலை கலா செய்யும்படி பெருமானார் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு சுன்னத்திலும் பெருமானார் கலா செய்ததாக மார்க்கத்தினுடைய எந்த அமல்களும் நமக்கு தெரியவில்லை. எந்த அமலும் அப்படி ஒரு பெருமானார் இந்த சுன்னத்தான அமலை கலா செய்தார்கள் என்று எந்த ஒரு ஹதீஸ்களையும் நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் இஅ்திகாஃபினுடைய விஷயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அருமை நாயகம் ஒரு வருடத்தில் விட்ட இஅ்திகாஃபை அடுத்த வருடம் அதனை நிறைவு செய்தார்கள் என்கின்ற செய்திகள் வரை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு இந்த இஅ்திகாஃபினுடைய விஷயத்தில் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள். அந்த அமலை விடாமல் தன்னுடைய வாழ்க்கையில பெருமானார் செய்திருக்கின்றார்கள். மார்க்கத்தினுடைய வல்லுநர்கள் இப்படி எழுதுவார்கள், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில எந்த ஒரு நேரத்திலேயும் விடாமல் செய்த முக்கியமான அமல்களில ஒன்றாக இந்த இஅ்திகாஃபை எழுதுவார்கள். அப்படி அருமை நாயகம் விரும்பி பெருமானார் செய்த முக்கியமான ஒரு அமலாக இந்த இஅ்திகாஃப் இருக்கின்றது. இவர்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஅ்திகாஃபில இன்றைய சமூகம் பின்தங்கியதாக இருந்து கொண்டே இருக்கின்றது. பெருமானார் தன்னுடைய ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபுவலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்விடத்தில் ஒரு ஊரில் மிகவும் பிடித்தமான ஒரு இடம் என்று சொன்னால் அது அந்த ஊரிலே உள்ள மஸ்ஜிதுகளாக இருக்குகின்றது என்பதாக பெருமானார் சொல்லுவார்.
அதே போன்று அருமை நாயகம் அடுத்து சொல்லுவார்கள், ஒரு ஊரிலே அல்லாஹ்விற்கு பிடிக்காத கோபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு இடம் இருக்குகின்றது என்று சொன்னால் அது அந்த ஊர்களிலே இருக்குகின்ற கடைவீதிகளாக இருக்குகின்றது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸை அல்லாஹ்விற்கு பிடித்த இடமான மஸ்ஜித் நம்மிடத்துல எந்த அளவிற்கு விருப்பமாக இருக்குகின்றது, அல்லாஹ்விற்கு பிடிக்காத கடை வீதிகள் நம்மளிடத்துல எந்த அளவிற்கு பிரியமானதாக இருக்குகின்றது, எந்த அளவிற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கடை வீதிகள் இருக்குகின்றது, எந்த அளவிற்கு பிரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மஸ்ஜிதுகள் இருக்குகின்றது என்பதை இந்த சமூகம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நமக்கு கடை வீதிகள் லாபங்கள் தருகின்றது, கடை வீதிகள் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கான வழிநிலைகளை செய்கின்றது என்பதற்காக கடை வீதிகளிலே நம்முடைய வியாபாரத்தை மாத்திரம் செய்து கொண்டு அங்கேயே நம்முடைய பொழுதுகளை நாம் கழிக்கின்றோம் வருடம் முழுவதுமாக. ஆனால் வருடத்திலே ஒரு முறை ஒரு 10 நாட்கள் அருமை நாயகம் விரும்பி செய்த அந்த ஒரு அமல், அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு இடத்துல தங்க வேண்டிய முக்கியமான ஒரு அமல், அதை விரும்பி செய்வதற்கு இந்த உம்மத் மிகவும் பின்தங்குகின்றது என்று சொன்னால் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மஸ்ஜிதுகள் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு தூரமாக இருக்குகின்றது, அமலிலே மஸ்ஜிதுக்குள்ளே இருப்பதற்கு நம்முடைய மனம் எந்த அளவிற்கு விரும்பி கொண்டு இருக்குகின்றது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் மஸ்ஜிதிலே இருப்பதற்கான நேரங்கள் கிடைத்தால் அவர்கள் அங்கேயே தங்கி விடுவார்கள், மஸ்ஜிதிலேயே காலத்தை கழிக்கக்கூடியவர்களாக பெருமானார் இருந்தார்கள். சஹாபாக்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய நிலை, அவர்களை வாழ்வியலாக எடுத்து நடக்குகின்ற நம்முடைய நிலை, அதை விட்டு கொஞ்சம் தூரமாக ஆகிக்கொண்டே இருக்குகின்றோம். ரமலானிலும் கூட அமல்களில பின்தங்கிக் கொண்டே இருக்குகின்ற ஒரு சமூகமாய் நாம் வளர்ந்து வருகின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஅ்திகாஃபினுடைய நன்மைகள், அதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து அதன்படி இந்த ரமலானை முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த அமலை விடாமல் நாம் செய்ய வேண்டும். மார்க்கம் இஅ்திகாஃபிற்கென்று தனி வழிமுறைகளை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபை அதனுடைய நன்மைகளை குறித்து பெருமானார் சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், மன் இஅ்தகஃப அஷரன் ஃபி ரமலானி கான கஹுஜ்ஜத்தைனி வ உம்ரத்தைன். எந்த ஒரு மனிதர் ரமலான் மாதத்தினுடைய அந்த 10 நாட்களிலே இஅ்திகாஃபை இருப்பாரோ, யார் இஅ்திகாஃப் 10 நாட்கள் இருக்குகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தருகின்ற நன்மை கான கஹுஜ்ஜத்தைனி வ உம்ரத்தைன், 2 ஹஜ் செய்த நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான், 2 உம்ராக்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். நமக்கு கஅபத்துல்லாஹ்விற்கு போவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றதா, போக முடியுமா, நம்முடைய வாழ்வில அந்த இடத்தை அடைந்து அதிலே முழுமையான நன்மைகளை, ஹஜ்ஜினுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோமா என்பது இன்றைய கால சூழலில் மிகவும் அது சந்தேகமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. என்று சொன்னால் ஒரு உம்ரா செய்வதாக இருந்தால் குறைந்தது ஒரு 2 லட்சமாவது தேவை. அதே போன்று ஒரு ஹஜ் செய்வதாக இருந்தால் குறைந்தது ஒரு 6-7 லட்சங்களாவது இன்றைய கால சூழலிலே தேவைப்படுகின்றது. அது அல்லாது நாம் போயிட்டு வருகின்ற செலவு, இப்படி நிறைய செலவுகள் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலம். இந்த காலத்தில் ஹஜ்ஜிகள் ரொம்பவும் கம்மியாக ஆகிவிட்டது. மக்களில் நிறைய பேர் கஅபத்துல்லாவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், அந்த இடத்துல எப்படியாவது தன்னுடைய காலை பதித்து விட வேண்டும் என்பதற்காக உம்ராவதையாவது விரும்பி செய்து விடுகின்றோம். உம்ராவாவது விரும்பி வேகமாக செய்து விடுகின்றோம். ஹஜ்ஜியான கடமை அதை விடுவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுகின்றோம். காரணம் பொருளாதாரம் ரொம்பவும் அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த அமலிலே நாம் கொஞ்சம் தயங்குகின்றோம். ஆனால் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு பெருமானார் சொல்லித் தருகின்ற முக்கியமான அமல், யார் அந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃபை முழுமையாக இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் 2 உம்ராக்கள் 2 ஹஜ்ஜுகள் செய்த அந்த நன்மையை அல்லாஹ் தருகின்றார். இதே போன்று பெருமானார் சொல்லுவார்கள், யார் இஅ்திகாஃபை முழுமையாக இருக்குகின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் தருகின்ற நன்மைகளில்
பெருமானார் சொன்னார்கள், மன் இஅ்தகஃப ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எந்த ஒரு மனிதர் இஹ்திகாஃப் இருக்கின்றார், இஹ்திகாஃப் இருக்கின்ற பொழுது ஈமானோடு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையை வைத்தவராக, வ இஹ்திசாபன் நன்மைகளை எதிர்பார்த்து அந்த அவர் செய்கின்ற அந்த இஹ்திகாஃபிற்கு முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நன்மையினுடைய எதிர்பார்ப்போடு எந்த ஒரு மனிதர் இஹ்திகாஃப் இருக்கின்றாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா முழுமையாக மன்னித்து விடுகின்றான், அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஹ்திகாஃப் என்பது நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக ஆகியிருக்கின்றது என்பதாக பெருமானார் சொன்னார். அதே போன்று அருமை நாயகம் மற்றொரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதர் இஹ்திகாஃப் இருந்தாரோ, இஹ்திகாஃப் இருக்கின்ற பொழுது அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில அல்லாஹ் தஆலா இடைவெளியை ஏற்படுத்துகின்றான். அந்த இடைவெளியினுடைய அகலம் தூரங்கள் எவ்வளவு என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள். அருமை நாயகம் அழகாக சொல்லுவார்கள், கிழக்கிலிருந்து மேற்கு வரை உள்ள தூரங்களை விட அதிகமாய் 3 அகல்களினுடைய அளவை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்தும் அந்த மனிதரை அல்லாஹ் தூரமாக ஆக்குகின்றான். ஒரு அகல் என்பது அதனுடைய அளவு என்பது என்ன, மேற்கிலிருந்து கிழக்கு வரை உள்ள அந்த அளவை விட, அந்த அளவு அல்ல, அந்த அளவை விட அதிகமான அளவை அல்லாஹ் ஒரு அகலிற்கு வைக்கின்றான். இப்படி 3 அகல்கள், 3 குழிகள், அகல் என்று சொன்னால் குழி, அந்த குழியினுடைய 3 குழியினுடைய அளவு மேற்கிலிருந்து கிழக்கு வரை என்று சொன்னால் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், அதுவே ஒரு பெருந்தூரம். அதை விட அதிகமாக, அதாவது அந்த அளவு என்று பெருமானார் நிறுத்திவிடவில்லை, அதை விட அதிகமாக அல்லாஹ் தூரத்தை ஏற்படுத்துகின்றான். 3 அகலின் அளவு அவருக்கும் நரகத்திற்குமான இடைவெளியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் என்பதாக நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அந்த அளவிற்கு இஹ்திகாஃபிற்கு பெருமானார் முக்கியத்துவத்தை தருகின்றார்கள், நன்மைகளை பெருமானார் சொல்லுகின்றார்கள். நாம் செய்கின்ற சின்ன அமலாக இருந்தாலும் அதற்கு பெரிய நற்கூலியை அல்லாஹ் தஆலா வழங்கிடுவான். அதுபோன்று இஹ்திகாஃபில் நம்மளால் முடிந்த ஒரு நாளாவது, நம்மளால் முடிந்த ஒரு நாள் 10 நாள் நம்மளால் இருக்க முடியுமா என்று கேள்விதான் இன்றைய காலகட்டத்தில். முடியும் என்று சொன்னால் இருந்து அந்த பலனை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், அல்லது நம்மளால் ஒரு நாளாவது இருந்து அந்த பலனை அடைந்து கொள்ள வேண்டும். மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள், ஏதாவது ஒரு நாளாவது இஹ்திகாஃபினுடைய அந்த நேரத்தில் நீங்கள் இருந்து விடுங்கள் என்று சொன்னால் பெருமானார் இஹ்திகாஃபினுடைய நாட்களை குறித்து பெருமானார் சொல்லுகின்ற பொழுது, ரமலான் மாதத்திலே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 நாட்கள் இஹ்திகாஃப் இருக்கின்றார்கள். முதல் 10 நாட்கள் இஹ்திகாஃப் இருக்கின்றார்கள். இரண்டாவது 10 நாட்கள் வருகின்றது, அதிலேயும் அருமை நாயகம் இஹ்திகாஃப் இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இஹ்திகாஃப் எதற்காக இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நான் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை தேடிக்கொண்டு நான் இஹ்திகாஃப் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். 20 நாட்கள் முடிய அருமை நாயகம் 20வது நாட்டில் 20 நாள் முடிந்து பெருமானார் வெளியே வருகின்றார்கள். வந்த சஹாபா பெருமக்களை ஒன்று கூட்டுகின்றார்கள், சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். அழைத்து பெருமானார் சொன்னார்கள், நான் 20 நாட்கள் இஹ்திகாஃப் இருந்தேன், லைலத்துல் கத்ரை தேடிய வண்ணம், லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை தேடிய வண்ணமாக நான் அந்த 20 நாட்கள் இஹ்திகாஃப் இருந்தேன். என்னிடத்தில் மலக்குமார்கள் இப்பொழுது வந்தார்கள், அடுத்து வருகின்ற 10 நாட்களில் நீங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக என்னிடத்தில் மலக்குமார்கள் சொன்னார்கள். சஹாபா பெருமக்களை, நீங்கள் இஹ்திகாஃப் இருங்கள், இந்த 10 நாட்கள் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஹ்திகாஃபினுடைய முழுமையான நோக்கம் நாம் உலகை விட்டும் உலகத்தினுடைய சிந்தனையை விட்டும் முற்றிலுமாக தவிர்த்து இருக்க வேண்டும். இரண்டாவது, ரப்பின் பக்கம் நம்முடைய சிந்தனையை முழுமையாக செலுத்த வேண்டும். ரப்பினோடு பேசுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். ரப்போடு தொழுகின்ற, அமலிலே ஈடுபடுகின்ற, அமலினுடைய விஷயத்தில் ஆர்வம் காட்டுகின்ற முக்கியமான அந்த சிந்தனைகளில்
நாம் திளைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் இந்த இஅ்திகாஃபை ஏற்பாடு செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த இஅ்திகாஃபில் நாம் இருக்குகின்ற பொழுது பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை, அந்த ஒற்றைப்படையுடைய இரவுகளில நாம் தேட வேண்டும் என்கின்ற செய்திகளை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். பிரிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் உலகில மஸ்ஜிதுகளிலே இருந்து அமல் செய்கின்ற பொழுது, மஸ்ஜிதுகளிலே இருக்குகின்ற பொழுது அவருடைய நன்மைகளை மலக்குமார்கள் போட்டி போட்டு எடுத்துச் செல்வார்கள். ஒரு ஹதீஸ் இப்படி வரும்: எந்த ஒரு மனிதன் இஅ்திகாஃப் இருந்தார், ஆனால் அவருக்கு குர்ஆன் ஓத தெரியாது, தொழுவார், தொழுது கொண்டு அல்லது தொழாமல் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்த்து ஒருவர் இஅ்திகாஃப் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய நன்மையை போட்டி போட்டு 2 மலக்குமார்கள் எடுத்துச் செல்லுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே எடுத்துச் சென்று சொல்லுகின்றார்கள், உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக நன்மையை எதிர்பார்த்தவராக இவர் பள்ளியிலே தங்கியிருக்கின்றார், அவருடைய நன்மை இது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் அவரிடத்திலே கேட்பான், எதனை அவர் ஆசைப்படுகின்றார்? உன்னிடத்திலிருந்து மன்னிப்பை அவர் ஆசைப்படுகின்றார், உன்னுடைய கருணையை அவர் ஆசைப்படுகின்றார், உன்னுடைய ரிலாவை, உன்னுடைய திருப்பொருத்தத்தை அவர் ஆசைப்படுகின்றார் என்று மலக்குமார்கள் சொல்ல, அதை அனைத்தையும் நான் அவருக்கு தந்துவிட்டேன் என்பதாக, அவருக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதாக பெருமானார் சொன்னார். பள்ளிவாசலில நாம் தங்குவது, அந்த இஅ்திகாஃப் என்பது அல்லாஹ்வோடு நம்மை இணைத்து வைக்கின்ற, நம்முடைய சிந்தனைகளில அமல்களை உருவாக்குகின்ற, நம்முடைய மர்மையினுடைய வாழ்க்கையில ரப்பினுடைய திருப்பொருத்தத்தை அழைத்துக் கொள்ளுகின்ற முக்கியமான ஒரு அமலாக இந்த இஅ்திகாஃப் இருக்கின்றது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பெருமானார் ஒரு நஃபிலான, ஒரு சுன்னத்தான அமலை கலா செய்தார்கள் என்று சொன்னால் அது இஅ்திகாஃப் மாத்திரம்தான். மற்ற எந்த அமலிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தை கலா செய்தார்கள் என்று ஒரு ஹதீஸில் நாம் பார்க்க முடியவில்லை. சுன்னத்தான அமல்களை பெருமானார் செய்திருக்கின்றார்கள் என்று எந்த ஒரு ஹதீஸையும் நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் இஅ்திகாஃபுடைய விஷயத்திலே மாத்திரம் பெருமானார் ஒரு வருடம் விட்டார்கள். அந்த வருடத்தினுடைய இஅ்திகாஃபை அடுத்த வருடம் மரணிக்குகின்ற அந்த வருடத்தில் பெருமானார் நிறைவு செய்தார்கள் என்பதாக ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு இஅ்திகாஃபிற்கு முக்கியத்துவத்தை அருமை நாயகம் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில இஅ்திகாஃப் பல ரமலான் நமக்கு அடைகின்றோம், ரமலானை அடைத்துக் கொள்கின்றோம். ஏதாவது ஒரு ரமலானிலாவது நாம் அந்த இஅ்திகாஃபில் முழுமையாக 10 நாள் இருந்து விட வேண்டும், 10 நாள் இருந்து விட வேண்டும். மார்க்க அறிஞர்கள் அதற்கான ஷரியத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஒரு மனிதர் நியத் வைத்திருந்தார், நேர்ச்சை வைத்திருந்தார் என்று சொன்னால் அந்த இஅ்திகாஃப் வாஜிபான இஅ்திகாஃப். ரமலானிலே இந்த 10 நாட்கள் இருப்பது சுன்னத்தான இஅ்திகாஃப். மற்ற நேரங்களிலே, மற்ற காலகட்டத்திலே நாம் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது, தொழுகைக்கு வந்தாலும், ஜுமாவிற்கு வந்தோம், வருகின்ற பொழுது இஅ்திகாஃபினுடைய நியத்திலே வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கும் தனி நஃபிலான இஅ்திகாஃப் என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாட்களிலேயும் அந்த இஅ்திகாஃப் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியினுள்ளே நுழைந்தால் அருமை நாயகம் இந்த நியத்தோடு வருவார்கள், வந்து 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஒருவருடைய அந்த நன்றிகளுக்காக 2 ரக்காத்துகள் தொழுது பள்ளியிலே பெருமானார் அமர்வார்கள் என்கின்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பள்ளிவாசல் என்பது, அந்த பள்ளியிலே நாம் தங்குவது என்பது ரப்பிடத்திலே மிகவும் பொருத்தமான, அவருடைய பொருத்தத்தை தேடி தருகின்ற முக்கியமான ஒரு அமலாக இருக்குகின்றது. பெருமானார் சொல்லுவதை போன்று ஊர்களிலேயே எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அந்த ஊரில உள்ள இடங்களிலே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் என்று சொன்னால் அது மஸ்ஜிதுகள் தான். அது மஸ்ஜிதுகள் தான் பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு இடம் என்று சொன்னால் அது கிடையாது. காரணம், அங்கு ஷைத்தானுடைய ஊடுருவல் அதிகமாக இருக்கும், உலகத்தினுடைய ஆசைகள் அங்கே அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த இடத்தை அல்லாஹ் வெறுக்குகின்றான், அந்த இடத்தை அல்லாஹ் கோபப்படுகின்றான். ஆனால் மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வோடு, நன்மைகளோடு, நன்மையான காரியத்தோடு தன்னுடைய சூழ்நிலையை வேற ஒரு சூழ்நிலையிலே வந்தாலும் கூட பள்ளியினுள்ளே வருகின்ற பொழுது அவருடைய மனம் அமைதி பெறுகின்றது என்று சொன்னால் அது இந்த மாகுனுடைய அமைப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். அதனுடைய முழு அமைதியை அல்லாஹ் இந்த பள்ளியிலே நமக்கு தருகின்றான். அதனால்தான் பெரியார் ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் பள்ளியில போய் உட்காரு, கொஞ்ச நேரம் பள்ளியில வந்து உட்கார்ந்தோம், மன நிம்மதி அல்லாஹ் தருவான். அந்த கஷ்டத்திற்கான வழிகளை அல்லாஹ் திறந்து வைப்பான். மஸ்ஜிதுகள் என்பது எல்லா விதமான செயல்களுக்கும்
அது ஒரு வழிவகுக்கின்ற முக்கியமான இடமாக இருக்கின்றது. நன்மைகளுக்கு மாத்திரமல்ல, எல்லாத்திற்கும் பொதுவான ஒரு விஷயம். அதனால்தான் மஸ்ஜிதை நாம் பொதுவாக வக்ஃப் செய்கின்றோம். மஸ்ஜிதுகளில் தங்கி அங்கு அமல் செய்து அங்கு நாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தேடிக்கொள்ள வேண்டும். இந்த ரமதானை முழுமையாக கழிக்கின்ற பொழுது பெருமானார் கற்றுத்தந்த அந்த அமல்களிலே முழுமையான ஆர்வத்தோடு இந்த ரமதானை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இழ்த்திகாஃப் போன்ற அமல்களை பெருமானார் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அல்லாஹ் எப்படி இந்த இழ்த்திகாஃப் இருந்தால் தக்வாவுடையவர்களாக நாம் ஆகிக்கொள்வோம் என்று அல்லாஹ் சொன்னானோ, அதுபோன்று பள்ளியில இழ்த்திகாஃப் இருந்து ரப்பினுடைய திருப்பொருத்தத்தை பெற்று நம்முடைய முழு சிந்தனையும் அமலின் பக்கம் வந்து முழுமையாக அமல் செய்கின்றவர்களாய் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கல் புரிவானாக. அந்த இழ்த்திகாஃப் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் இடம் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.